கால் என்னமோ குத்துன மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியலையே. ஹாய் பட்டாம்பூச்சி, எங்க செடிக்குள்ள போற? இப்படி வந்து நில்லுவா, பூச்சி ஏதாவது இருக்கு போதே. அம்மா எனக்கு பட்டாம்பூச்சி வேணும்மா. பட்டாம்பூச்சி எவ்வளவு அழகா விளையாடின்னு இருக்கு. மா பிடிங்கம்மா பிடிங்கம்மா அதை. ஹை ஹை ஹை. மா அந்த மாதிரிலாம் கத்துறீங்கன்னா ஓடி போயிடுமா, சைலண்டா போய் பிடிங்கம்மா. எடி நம்மளால பிடிக்க முடியடி, ஓடு தெரியாது இந்த பக்கம் அந்த பக்கமா. நீங்க வேஸ்ட்மா, ஒரு பட்டாம்பூச்சி கூட பிடிக்க முடியல உங்களால. பட்டாம்பூச்சி பிடிக்க முடியலன்னா நான் வேஸ்டா? வா டைம் ஆச்சு, நம்ம போலாம். மா பட்டாம்பூச்சி பிடிச்சி கொடுங்கம்மா, வீட்டில் போய் விளையாடுறதுக்கு. வீடு ஃபுல்லாக பொம்மைங்க இருக்குது, அதை வச்சு விளையாடு. இந்த பூச்சி பட்டாம்பூச்சி நம்ம பிடிச்சுன்னு வச்சுக்க, அதெல்லாம் செத்து போயிடும். வேணாம் வேணாம். இப்போ அம்மா உனக்கு வந்து பொம்மை வாங்கிட்டேன். மா பொம்மைலாம் வேணாம்மா, எனக்கு பட்டாம்பூச்சி தான் வேணும். அப்படி வாங்க போகிறப்ப பட்டாம்பூச்சிலாம் அதுங்க பாட்டு ஜாலியாக விளையாடின்னு இருக்காங்க. அதுங்களை பிடிச்சி வந்து வீட்டுக்குள்ள போட்டு அதுங்க கஷ்டப்படாது. இப்போ அம்மா உனக்கு பொம்மை வாங்கி தரவா. அப்போ எனக்கு வந்து டெடி பேர் வாங்கி தருவீங்களா? வீட்டில் ஒரு 5 டெடி பேர் இருக்குது, 6 டெடி பேர் வேணுமா? அம்மா எனக்கு வந்து பிங்க் கலர் டெடி பேர் வேணும்மா. நான் வந்து அதை வச்சு டெடி பேர் turn on the round அப்படி வச்சு விளையாடுவேன். விளையாடு விளையாடு. அண்ணாக்கு வந்து தரவே மாட்டேன். போட்டி ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே, போடி. எனக்கு பட்டாம்பூச்சி பிடிக்க தெரியாது. சின்ன வயசுல எத்தனை பட்டாம்பூச்சி பிடிச்சிருப்பேன். நீங்களாம் ஜாலியாக விளையாடுங்க. உங்களை இப்பெல்லாம் கஷ்டப்படுத்த மாட்டேன் நான். சின்ன வயசுல தான் தெரியாதனமா பிடிச்சி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். போங்க ஜாலியாக விளையாடுங்க. பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை விரித்தாய் சிறகை வா வா பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. மா சீக்கிரம் வாங்கம்மா. பாய். பாட்டெல்லாம் பலமா இருக்குதே. பெரிய பொண்ணு சூப்பரா போட்டு கிடைக்கலாம். ஆமாக்கா, பானையில இருந்து மாடு வந்து எட்டி பாக்குது, அது வந்து போய் புல்லு மேயுது. சூப்பரா இருக்குல்ல? என்ன மாதிரி கிரியேட்டிவிட்டியா யாரையாவது யோசிக்க முடியுமா? இப்ப ஆமா சூப்பரா வரைஞ்சிருக்க. எனக்கு தான் இதுக்கு அடுத்தது எப்படி போறதுன்னே தெரியலையே. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் தினமும் வீட்டில் போற குழம்பே போட்டு இருப்பேன். நின்ன கிரியேட்டிவிட்டியா யோசி, அத்தை யோசின்னு சொன்னா இதுக்கு மேலே என்ன பண்றது எனக்கு தெரியலையே. நம்ம போடுறதுதான் கோலம். உனக்கு என்ன தோணுதோ போடு. ஆக மொத்தம் கோலமாவு காலி ஆகணும். அதை தானே நானும் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் காலி பண்ணிட்டு வா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் போய் வாங்கி வரலாம். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் தருவாங்க எனக்கு. உனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் தர மாட்டாங்க, ஆனா எனக்கு தருவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ், உனக்கு செகண்ட் பிரைஸ் தர சொல்றேன். சரி ஃபர்ஸ்ட் பிரைஸா செகண்ட் பிரைஸா ஏதோ ஒரு பிரைஸ் கொடுத்தா போதும். நான் ரொம்ப நேரமா குனிஞ்சே போறேன்னா இந்த இடுப்பு முதுகுலாம் வலிக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தட்டு ஒரு டம்ளரை கொடுத்தாங்க கொஞ்சம் திருப்தியா இருக்கும். வாங்கிக்கலாம்க்கா, கவலைப்படாத. இந்த பொங்கலுக்கு மட்டும் அப்படி பொங்கல் வழிஞ்சு அப்படி ஊத்துற மாதிரி வெள்ளை கலர் குழம்பு போட்டோன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் மாடு கொம்பு கலர் அடிக்கலையே, அதுக்கு என்ன கலர் அடிக்கலாம்? பச்சை கலர் அடிக்கலாமா? அப்போ அது அட்ராக்ஷனாக இருக்கும். வேணா டைம் அப் சொல்கிறேன், போட்டே முடிக்கலையா? ஐயோ நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. இன்னும் 5 நிமிடங்களே பாக்கி உள்ள நிலையில் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிறது. அனைவரும் விரைவில் கோலம் போட்டு முடிக்கவும். மணி அடித்ததும் அவர்கள் கையில் உள்ள கோலமாவை அங்கேயே வைத்துவிட்டு இங்கே வரவும். மேடைக்கு அருகாமையில் வந்து நிற்கவும். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குதா? பூ மாதிரி படைச்சு தலையில பானை மாதிரி வந்து பானை போய் பண்ணிடலாமா? அடிச்ச வரைக்கும் போதும். மாடு வந்து செல்ஃபோன் வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு பிக் வரையலான்னு பார்த்தேன். டைம் ஆகிப்போச்சு. இந்த பையலங்கள் வேற டைம் ஆச்சு கத்தியே டென்ஷன் பண்ணுறானுங்க. நடுவில் கொஞ்சம் கலர் போட்டு விடலாம். கோமதி பெரியம்மா டைம் முடிய போகுது, சீக்கிரம் கொளுத்த முடியுங்க. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை போல இருக்கே. முடிஞ்சுதா? பெரிய பொண்ணு அத்தவர்களே, உங்க மாடு புல்லுலாம் மேயுது, பூலாம் மேயுது, அதை கட்டி போடுங்க. அப்படியே தத்திருப்போம் வரைஞ்சிருக்கேன் பத்தியா? பயப்படு நிஜமால மாடு நினச்சிட்டாను உங்களுக்கு. இப்படி இருந்தால் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தருவாங்க நமக்கு. என் மாடு செடியெல்லாம் மேயிலடா, வேடிக்கை பார்த்துன்னு இருக்கு. டைம் அப். இந்த கீதா ராணி ராதிகாலாம் என்ன குழம்பு போட்டாலுங்களோ தெரியல. என்னோட பரிசு வாங்கி வளங்களோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ராதிகா கூட குழம்பு போட தெரியாது, பரவாயில்ல. அவன் என்ன ப்ரைஸ் வாங்க மாட்டான். இந்த கீதா ராணி என்ன கதைன்னு தெரியலையே. போய் பார்க்கலாம், நம்மளை விட சூப்பராக போட்டு போறாங்க அவங்களாம். ஆமா நீ சொல்றதும் சரிதான், போய் பார்க்கலாம். டைம் அப். கோலமாவை வச்சுட்டு வாங்க இங்க எல்லாரும். இருடா கொஞ்சோடு இங்க மொட்டை கொஞ்சம் போட்டு வரேன். மணி அடித்தும் கோலம் போட்டு கொண்டிருப்பவர்கள் போட்டியிலிருந்து விலக்கப்படுவார்கள். ஏமா போட்ட வரைக்கும் போதும், ஆறுதல் பேசாது கிடைக்கும் நமக்கு. பெரிய பொண்ணு வா போலாம். இங்க காது வந்து நான் பொங்கல் மேல முட்டை கொஞ்சோண்டு வெள்ள அடிச்சிட்டு வரேன். வாங்க போலாம். ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, பாவாட பின்னால தான் ஓடுங்கடா. கீதா ஆண்டியும் சாந்தி அக்காவும் வரவும் போட்டி முடிந்து விட்டது. என்ன அழகா குழம்பு போட்டுருக்கேன், என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சூப்பரா இருக்கு. இப்பதான் மாடோட தலையே வரைஞ்சிருக்கேன். இன்னும் உடம்பு வரையணும், கால் வரையணும், அதுக்கு வால் வரையணும். அதுக்குள்ள முடிஞ்சு போச்சுன்னு சொல்றானே இவன். இருடா இன்னும் கொஞ்ச நேரம் இரு, வரைஞ்சிட்டு வரேன். டைம் அப். அக்கா டைம் முடிஞ்சிச்சுங்களா? கூப்பிடுறாங்க. எல்லாம் எங்களுக்கும் கேக்குது. வாங்கக்கா போலாம். ஏமா நீ கோலம் போட்டா எழுந்து போ. சும்மா மனசால பிடிச்சி டார்ச்சர் பண்ணிங்க. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், எப்படி கோவப்படுறாங்க இவங்க? அவன் பாதி குளத்தை போட்டு டென்ஷன் ஆகிறான். இதை பெரிய பொண்ணுக்கு நாத்தினாரா இல்லை எனக்கு நாத்தினாரான்னு தெரியல. டார்ச்சர் பண்ணி உட்காந்துக்கா பக்கத்துலேயே. இவளுக்கு கோலம் போட வருது போடுறா, எனக்கு வரல. எனக்கு கஷ்டப்பட்டு போட்டுருங்க. அதை எங்கேயாவது புரிஞ்சுக்கலாம் பாரு. அம்மா இவங்க எப்படா வரட்டும், நம்ம போலாம். கோலமாவை அவரவர்கள் இடத்திலேயே வைத்து விட்டு வரவும் மேடைக்கரைகள். நம்ம போலாம், கூப்பிட திட்டுவாங்க. அண்டுங்கடா மச்சான் அண்டுங்கடா,
அத்தை வச்ச பொண்ணு எல்லாம் அத்தை பொண்ணுதான், மத்த பொண்ணு எல்லாம் எங்க மாமா பொண்ணுதான், கை தட்டி கூப்பிடுதே ரெண்டு கண்ணுதான். கீதா அத்தையோட பேரை போட்டியில இருந்து நீக்க போறோம். டைம் ஆச்சு, அவங்க இன்னும் எழுந்து வரல. எழுந்து போறோம், போட்டு கொடுத்துட்டாங்க. பெரிய பொண்ணு நான் சும்மாவா? இப்ப அதை வந்துட்டேன். டைம் அப். நம்ம கிட்ட இருந்து முதல்ல மைக்க புடுங்கணும். தலை வலிக்குது, அம்மா கையே வலிக்குது. எவ்வளவு கஷ்டப்பட்டு குழம்பு போட்டிருக்கேன். அசால்ட்டா எவ்வளவு பெரிய குழம்பத்தை போட்டு போயிருக்கிறா. பெரிய பொண்ணுமா இவன் பேசுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நல்லா தான் போட்டுக்கிறா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் இவளுக்கு தான் கிடைக்குமா? இவளுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா மத்த யாருக்கும் கிடைக்கக்கூடாது. எனக்கு வந்து செகண்ட் பிரைஸ் கிடைச்சா கூட பரவாயில்ல. இந்த கீதாக்கு நான் தானே கீதா? சரி. ராணிக்கு, கோமதிக்கு, ராதிகாக்கு, இவங்களுக்குலாம் பெரிய பொண்ணுக்கு, இவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கக்கூடாது. இவ்வளோ வாங்கி போட்டோம், சாந்தியா வாங்கி போட்டோம். நல்லா தான் போட்டு இருக்கா. கீதா அத்தை வந்துட்டாங்களா? வந்துட்டேன்டா. கொடிய சிந்ததும் காற்று வந்ததும் கொடிய சிந்ததா, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததும் நிலவு வந்ததா. பானைக்கும் மயிலுக்கும் கலர் அடிச்சாச்சு. இன்னும் சுத்தி இந்த பூக்கெல்லாம் அடிச்சுட்டா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் வேலை. தாமரைப்பூ கோலம் எவ்வளவு சூப்பரா இருக்குது. தன்னானே தாமரைப்பூக்குள்ள தன்னாடும் தண்ணியில தாமரை புத்தரிச்சி. ஏமா இப்படி நீங்க பாட்டு பாடினா உட்காந்துருங்க. நான் எங்கடா பண்ணேன்? ராணி பண்ணா. உங்க ரெண்டு பேரும் சேர்த்து தான் சொல்றேன். அங்க போட்டியே முடிஞ்சு போச்சு, பரிசு கொடுக்க போறாங்க. இங்க உட்காந்துல இருங்க. இது போட்டியே முடிஞ்சு போச்சு, நாங்க இன்னும் கோலமே போட ஆரம்பிக்கலையே. டைம் அப். அவ்வளவுதான், கோலமா வச்சுட்டு வந்துவாங்க. இருடா இந்த பூக்கு மட்டும் வச்சுட்டு வந்துடுறேன். கொடுத்த நேரம் முடிஞ்சிச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க. கோலமா வச்சுட்டு வாங்க. அங்க டிக்கி நிக்காங்க. உங்க அம்மான்றதால விட்டு வச்சிருக்கியா நீ? எங்க மட்டும் சீக்கிரமா வர சொன்னீங்க சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க பெரிய பொண்ணத்தெல்லாம். அவ அப்படியே கேட்டா சீக்கிரம் எழுந்து வாங்க. வந்துட்டாங்க, எங்க அம்மா வந்துட்டாங்க. ஐயோ, கோலத்தையும் முழுசாவே முடிக்கலையே. நம்மளுக்கு பரிசு தருவாங்களா தர மாட்டாங்களா? ஏக்கா தாமரை பூ மட்டும் தான் போட்டுருக்கேன். இன்னும் உள்ள பானை வரையில எதுவுமே பண்ணலையே. கோலம் போடாம பாட்டு படிக்கணும் உட்காந்து. இப்படிதான் ஏக்கா வேலை செய்யும்போது பாட்டு படிக்கணும் செஞ்சுன்னு வச்சுக்கேன், களைப்பு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் பாட்டு பண்ணோம். கடைசியில் இந்த மாதிரி ஆயிப்போச்சு. நீயாவது பானை மயிலாம் அழகா வரைஞ்சிருக்கேன். நான் ஒரு தாமரை பூ மட்டும் தான் வரைஞ்சிருக்கேன். ஏன்னா நானும் குளத்தை முடிக்கலடி. ஃபுல்லா முடிச்சா தாண்டி பைசு தருவாங்க. நம்மளே குளத்தை போட்டு முடிக்கல, மற்ற யார் போட்டுருப்பா? இருக்கிறது நம்ம குளம் தான் அழகா இருக்கும். வா போலாம்ப்பா. இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டதாச்சும் வேலைக்காவது. ஏமா வந்தியா? இதை வந்துட்டேன்டா. இவன் வேற எங்கன்னா சும்மா இருக்கானா? வேற பசங்களா இருந்தா அம்மாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. விருது பாரு, அப்படியே அம்மாக்கு எதிராக நிக்குது பாரு. சரி வாக்கா போலாம். சரி அடுத்த போட்டியில பாத்துக்கலாம். ஆமா, மியூசிக்கல் சேர் இருக்கு, ஸ்கிப்பிங் இருக்கு. ஐயோ ஸ்கிப்பிங்ல என்ன நட முடியாதுமா? சரி, நீங்க மியூசிக்கல் சேர் அப்புறம் கயிறு இழுத்தல் போட்டி இதெல்லாம் கலந்துக்குங்க. ஆமா, அதெல்லாம் கலந்துனால செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் அது கிடைக்கும். எப்பவுமே எண்ணத்தை வந்து உயர்வா வைங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் ஒரு பிரைஸா உள்ளுவது உயர் உள்ளன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு ஏன் வைங்க. எதை நீ தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. பழமொழி கேள்விப்பட்டதில்ல? ஆமா நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன். இதே உற்சாகத்தோட போங்க. ஒரு தென்றல் புயலாகி வருதே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. அப்படியே பாடினே போங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் தருவாங்க. பேசாம நம்ம வந்து பேச்சாளராக மாடிடலாமா? ஆமா, நம்ம கதை நல்லா வருதுல்ல. இப்படி மோட்டிவேஷன் பண்ணி அமைச்சிருக்கோம் ராதிகாவை. எதுக்குமே எப்பயுமே சேர்ந்து போக கூடாது. இவன் ஒருத்தன் கொஞ்ச நேரம் எங்கன்னா சும்மா இருக்கானா? இவன்கிட்ட எவன் தான் மைக்கு கொடுத்தான்னு தெரியல. வந்துட்டாடா.